A container has two chambers of volumes V1 is equal to 2 liters and V2 is equal to 3 liters separated by a partition made of thermal insulator. The chambers contain N1 is equal to 5 and N2 is equal to 4 moles of ideal gas at pressure. First chamber 1 atmospheric pressure and second one 2 atmospheric pressure respectively. When the partition is removed, the mixture attains an equilibrium pressure of So question வந்து container கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டெய்னரில் 2 சேம்பர்ஸ் இருக்குது, செப்பரேட்டட் பை பார்ட்டிஷன் மேட் ஆஃப் தேர்மல் இன்சுலேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பார்ட்டிஷன், இட் இஸ் மேட் அப் ஆஃப் தேர்மல் இன்சுலேட்டர். அப்போனா ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகாதுன்னு அர்த்தம் 2 சேம்பர் இருக்கும். இப்போ இது சேம்பர் 1, இது சேம்பர் 2ன்னு இருக்கட்டும். ஸோ சேம்பர் 1ல் V1 வந்து 2 liters, இங்கே வந்து V வந்து 3 liters வரும். இதில் வந்து N வந்து 5, இங்கே N வந்து 4. அதே மாதிரி இங்கே P is 1, இங்கே P is equal to 2 கொடுத்துருக்குறாங்க. டெம்பரேச்சர் வந்து எதுவுமே கொடுக்கல கொஷினில், அதனால் நம்ம 2 சேம்பர்லேயும் டெம்பரேச்சர் வந்து T இருக்குது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். சரி, இப்போ இந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணோன்னே என்ன ஆகும், நமக்கு ஒரே கண்டெய்னராக ஆகிடும் இல்லையா? ஸோ பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணோடனே நமக்கு 1 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல அப்போ என்ன வரும், N1 + N2 ஜாயின் ஆகிடும். ஸோ N1 + N2னா மொத்தமாக N is equal to 9 moles வந்துடும். அதே மாதிரி V வந்து 2 + 3 it will become 5 liters. சரி, இப்போ N1 + N2 it will give N இல்லையா? ஏன்னா வந்து 5 + 4 is equal to 9ன்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இஸ் PV is equal to nRT. இதுலேருந்து நான் N வந்து எடுத்துக்கலாம். அப்போ N is equal to PV divided by RTன்னு வந்துடும். இதை தான் இந்த N1, N2, Nல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ N is equal to PV divided by RTங்கிறது தான் சப்ஸ்டியூஷன். இப்போ P1 V1 divided by RT plus P2 V2 divided by RT is equal to PV by RT. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம T தான் எடுத்துக்கிட்டோம் ரெண்டுலேயும், கொஷினில் எதுவும் கொடுக்காதனால. ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ஆறுனே. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த RT வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ P1 V1 plus P2 V2 is equal to PV. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரெஷர் P தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ P is equal to P1 V1 plus P2 V2 divided by P. சரி, இப்போ P1 V1 அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 and 3 ஓகே. ஸோ P1 வந்து 1, V1 வந்து 3 or 2 2 ஓகே. ஸோ 2 ப்ளஸ் P2 வந்து 2, V2 வந்து 3 டிவைடட் பை 5 வந்துடும். டோட்டல் லிட்டர்ஸ் வந்து 5. ஸோ அப்போது 2 + 6 டிவைடட் பை 5, அப்போனா வந்து 8 டிவைடட் பை 5 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1.6 வந்துடும். இப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1.6. ஸோ இது எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். 1.6 வந்து ஆப்ஷன் நம்பர் 3 which is the correct answer.